பேரு இந்த ஏரியா? என் பேர் சதீஷ்குமார், மயிலாப்பூர் ஏரியா. வெயில் அதிகமாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது. பரவாயில்ல, நாட்டில் ராஜஸ்தான்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது, நைட் ஆனால் கரண்ட் கட் ஆகுது. பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, கரண்ட் பிரச்சனை அதிகமாகுது. அக்னி நட்சத்திரம் டைம்ல ஓவரா வெயில் அடிக்கும் கேள்விப்பட்டிருப்போம். அக்னி நட்சத்திரம்னா வெயிலே இல்லையே. அக்னி நட்சத்திரம் இருக்கும்போது வெயில் இல்லை, நார்மல் டைம்ல தான் வெயில் அதிகமாக இருக்குது. வாகனம் ஓட்டுறப்ப எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு? என்ன மாதிரியான? டீஹைட்ரேட் ஆயிடுது பாடி, தண்ணி கேன் வச்சுனே ஓடுறதா இருக்குது. வெயில் ரொம்ப இருக்குது. அது இந்த ஹெல்மெட் போடுறது இன்னும் தலைவலியா இருக்குது வெயில்ல. வேற சார் வேற என்ன, எப்படி சமாளிக்கிறீங்க நீங்க? என்ன பண்ண, தண்ணி தான் குடிச்சுனே இருக்கிறோம். தண்ணி, மோர், இளநீர் அது மாதிரி தான் குடிக்கிறோம். சுரேஷ் பாபு, ராயப்பேட்டை ஏரியா. வெயில் சமீப காலமா நல்ல குளுமையா இருந்தக்கூடிய சென்னை. குளுமையா நான் பார்க்கல, அந்த ஒரு வெக்க இருந்துகிட்டே இருந்தது. ஆனா மழை பெஞ்சது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா வெயில் காலத்துல இப்ப நிறைய ஏசி அதிகமா யூஸ் பண்றோம். முதல்ல ஃபேன் மாத்திரம் யூஸ் பண்ணோம், இப்ப நிறைய ஏசி யூஸ் பண்றோம். சரி, அதனால இப்போ வெயில் காலத்துல சாயந்தரம்னா கொஞ்சம் நேச்சுரல் காத்து வேணுன்றதுக்காக பீச்சில் வரும். ஓகே. நார்மலாவே வெயில் எப்படி இருக்கு இப்போ? ஏன்னா வெயில் காலம் அக்னி நட்சத்திரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது அக்னி நட்சத்திரம் அந்த ப்ரெஷர் தெரியல. இந்த வருஷம் பரவாயில்ல. ஆனா அந்த பகல் மாத்திரம் பயங்கரமா வெயில இருக்கு. இந்த 10ல இருந்து 4, அதாவது கவர்மெண்டே ஒரு ஆர்டர் போட்டிருந்தது, எந்த கட்டுமான பணியும் செய்யக்கூடாதுன்ட்டு. ஸோ அது மாதிரி நாங்களும் வெளியில வரல, அவ்வளவுதான். மேக்சிமம் எல்லாமே குடும்பம் இருக்க அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆமா. வாகனம் ஓட்டுறப்பல எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க வெயில்? வாகனம் ஏசி கார்ல போகும்போது ஏசி போட்டுக்கிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்கில் போகும்போது நீங்க சொன்ன மாதிரி நான் பகலில் அவ்வளோவா போக மாட்டேன். போகிறவங்களுக்கு தான் தெரியும். குடும்பம் வரைக்கும் அவாய்ட் பண்ணிப்பேன். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே தான் கிளம்புவேன். பகலில் போகிறது ஹெல்மெட் போட்டிருக்கோம், கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்வெட்டிங் வந்தாலும் பரவாயில்ல. ஓகே. என் பேர் நந்தகுமார், அட்வொகேட்டு, திருவொற்றியூர் ஏரியாவிலேருந்து வரும். சரிங்களா. வெயில் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சரிங்களா. பைக்கில் போனால் அடுப்பில் நெருப்பு எப்படி வருதோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. மேக்ஸிமம் வெயிலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மதியான டைமில் வெளியே போகாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இந்த அக்னி நட்சத்திரம் டைம்ல எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் முன்னாடி மழை இருந்ததுனால கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. பட் இந்த 2-3 டேஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. சரிங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு 11லேருந்து 3 வரைக்கும் பயங்கர டஃப்பாக இருக்குது. சரி, சமாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் அவாய்ட் பண்ணுறது, அந்த மேக்ஸிமம் மதியான டைம் அவாய்ட் பண்ணுறது. அது மேலே இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிக்கிறது, நம்மளை இளநீர் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி சுகர் கேன் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, ஹைட்ரேட் பண்ணிக்கிறது. மேக்ஸிமம் கேப்பு, ஹெல்மெட் அந்த மாதிரி போட்டுட்டு போய்ட்டு பேர் ஹெட்டில் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்குது. வெறும் தலையில் வெளியே இருந்தோன்னா ரொம்ப ஈவன் ஹெட்டேக்கு, ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஹைட்ரேஷன் தான் ரொம்ப. நாங்கள் திருவொற்றியூர்லேருந்து வரோம். என்னோட பேர் ஷீலா. இதுக்கு முன்னாடி இருந்த வெயிலே பரவாயில்ல. இப்போ இந்த மழைக்கு அப்புறம் தொடர்ந்து வர வெயில் ஊமக்குத்தா இருக்கு, தாங்க முடியல. வீட்டில் கூட இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமாளிக்கிறதுக்குலாம் என்னென்ன பண்றீங்க? மதிய நேரங்கள் வீட்டில் லெமன் ஜூஸ் தான், ஏசி தான், வேற என்ன, வேற வழி இல்லையே. ஏசி விட்டா வேற வழி இல்லை. ஏசி போட்டு 11 மணி 12 மணி அந்த டைம் நாங்கள் அந்த டைம்ல வரவே மாட்டோம். ஆக்சுவலி வெளியே வர மாட்டோம். 4 o'clock அப்படிதான் வெளியே வருவேன். இங்க ஸ்கேட்டிங் கிளாஸ் டெய்லி வருவோம், அவ்வளவுதான். எங்க ஹஸ்பண்ட் அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அவர் கமர்ஷியல் கேஸ் பிசினஸ் பண்றாங்க, சிலிண்டர் போடுறது தான். அவன் ரொம்ப கஷ்டம். நல்லா சுறுசுறுப்பா இருக்கிற மனுஷன் நைட்டு வீட்டுக்கு வந்தா ஃபுல்லா பேட்டரி லோல தான் வராரு. அந்த அளவுக்கு வராங்க, சுத்தமா முடியல. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வேலை. எப்படி சமாளிக்கிறாரு? நீங்க என்ன சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவரு தான் என்ன பார்த்துப்பாரு. அவரை பார்த்துப்பாரு. வெளியே கூழ், கத்தாழை ஜூஸ் அந்த மாதிரி தான் லிக்யூடா கொஞ்சம் எடுத்துப்பாங்க. நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்க முடியல, யாராலையும் ரொம்ப கஷ்டம். ஏசி இல்லாம எங்கேயுமே இருக்க முடியல, அவ்வளவு வெயில். அப்படி பால்கனில நின்றாலும் முடியல, உள்ளே இருக்க முடியல. போய் டேபை திறந்து குளிக்கலாம்னா அந்த டேப் ஃபுல்லா ஹீட் வாட்டர் தான் வருது. ஃபுல்லா ஹீட்டர் போடாமலே அந்த வாட்டர் தான் வருது. குளிக்க முடியல, குழந்தைங்க கூட மேலே ஊத்த முடியல, அந்த மாதிரி இருக்கு வெயில். எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன பண்றீங்க? பட்டர் மில்க் வீட்டுல இருக்கிறப்ப வெளியில நான் முதல்ல தஞ்சாவூர் நேட்டிவ் இதுதான். அங்க போய் செட்டில் இருந்த தஞ்சாவூர். அங்க கூட வெயிலுன்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் இங்க வந்தேன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஊர்ல கூட நான் சுத்தி நிழல் மரம் அப்படி இருந்துட்டோம். இங்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வர முடியல, பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்க முடியல, அவ்வளவு கஷ்டம். முடியல. நாங்க உள்ளவே இருக்க முடியலன்ற. வெளியில நின்றா கூட பால்கனில அப்படி அடிக்குது வெயில், ஃபோர்ஸ் அந்த மாதிரி அடிக்குது, இருக்க முடியல, ரொம்ப கஷ்டம். சமாளிக்கிறதுக்கு ஹைட்ரேட் ரிலேட்டடா
ஜூஸோ இளநியோ இந்த மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் எடுத்துக்கிறோம். இங்க தான் கஷ்டம். அங்க லெமன்ல இருந்து இளநீர்ல இருந்து எல்லாமே இப்படி வெட்டி பார்த்தா மரத்துல இருந்து பிடிங்க போயிடலாம். இங்க வந்து கஷ்டம். எதா இருந்தாலும் அந்த பணம் இருந்தாதான் இங்க வாங்குறது. அங்க அப்படி கிடையாதுல்ல, அந்த மாதிரி.